வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இப்போ போன்லெஸ் சிக்கன் நல்லா சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தேவையான பொருள் எல்லாமே கலந்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது 400 கிராம் பக்கம் எடுத்து வச்சுருக்கேங்க சிக்கனு. இப்போ 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் 1/2 பொடிச்ச மிளகு, இது கூட சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது ஒன்று சேர நல்லா கலந்துட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இந்த சிக்கன் கறிக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே வறுத்து அரைச்சிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் உருண்டை மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், சிறுதுண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இது கூடவே 5 வரமிளகாய். இது நல்லா வறுபடட்டும். இப்போ ஆந்திரா ஸ்டைலில் இந்த சிக்கன் செய்யறதுனாலங்க அவங்க கூடுதலாக கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவாங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் வரமிளகாவாகட்டும் மிளகுத்தூள் ஆகட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இது கூட 6-7 பூண்டுப்பல் எடுத்துருக்கேங்க. இதையும் வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. பூண்டு பல் கடைசியாக நம்ம சேர்த்து லேசாக சூடு வர அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதுங்க. ரொம்ப வறுபட வேண்டியதில்லை. ஒரு 3/4 பதத்துக்கு மற்ற பொருளெல்லாம் வதங்கின பிறகு இந்த பூண்டு பல்லை சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ வறுத்தது சூடாக இருந்துச்சுங்க. ட்ரை மிக்ஸி ஜாரில் பொடி செய்துக்கலாம். ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்க வேண்டியது இல்லைங்க. ஓரளவுக்கு நைஸ் பொடியாக அரைச்சிக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு பொடி செய்து எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ சிக்கன் வதக்கி விடுறதுக்குங்க 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து லேசாக செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5-6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வெங்காயத்தை லேசாக செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இது கூட 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்துட்டுங்க ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுலாம். லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கணுங்க. நான் 400 கிராம் கொஞ்சம் கூடுதலாக போன்லெஸ் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் போன் உள்ள சிக்கனும் கூட இதே மெத்தடில் செய்துக்கலாம். சிக்கன் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. நம்ம 1/2 மணி நேரம் உப்பு போட்டு ஊற வச்சதுலேயே தண்ணி விடுங்க. அது போக சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கிறோம். இதுவே சிக்கன் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம மூடி போட்டுக்கலாம். இடையில அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விடணும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே 10 to 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கோங்க. இது கூட அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை சேர்த்து ஒரு 7-8 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மறுபடியும் வேக விட்டுக்கலாங்க. சிக்கன் வேகலைன்னா ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் விட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ மசாலா பொடியை கலந்துக்கலாம். பாருங்க, மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே மறுபடியும் ஒரு 6-7 நிமிஷம் இருக்கட்டுங்க. சிக்கன் இப்போவே உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. நீ லோ ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷம் இருக்கும்போது நல்லாவே வெந்துடும். இப்போ மசாலா பொடி சேர்த்து 5-6 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுட்டேங்க. இப்போ கடைசியாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் செய்து முடிச்சிட்டேங்க. கருவேப்பிலை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க. இறக்கி வச்சிடலாம். இப்போ அருமையான சுவையில் ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை செய்துட்டேங்க. இது எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.